ஹே மூவி லவர்ஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்வீட் ஹோம்ஸோட 6th எபிசோட் தான் இப்போ நம்ம பார்க்க போறது. எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு டேய் இந்த சீரிஸ்ல ஒண்ணுமே இல்லையடா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கே தெரியுது. ஆனா இனி வர எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க இந்த சீரிஸை பத்தி. இனி வர எல்லா எபிசோடுமே அல்ட்டியாவும் அனல் பறக்கவும் இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடிய சீக்கிரத்துல எல்லா வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் நாங்க யூனிக் வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காம லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். எபிசோட் ஸ்டார்டிங்ல நல்லா மழை பெய்யுது. அதுல ஒரு ஆளு கையில கொடைய வச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்ல யாரோ இருக்கிற போல இருக்கு. ஒரு சின்ன பையன் உடைய போட்டு வரான். அவன் மூஞ்ச கொஞ்சம் தழும்பு இருக்கு. இந்த தழும்பு எங்க சிங்கா வர போல இருக்குல்ல. இது வேற யாருமே இல்ல, நம்ம டானு தான். டான் அவனை பார்த்து கேட்கிறாரு, உன்னாலதான் என் குடும்பமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டான் சொல்ல. அப்படியே ஃபிளாஷ் வந்து போகுது. நெருப்புல யாரோ மாட்டிக்கிட்டு நம்ம டான உள்ள வராத அப்படின்னு சொல்லி கத்துறேன். இந்த ஃபிளாஷ் அப்படியே எனக்கு வந்துட்டு போக இந்த கொடவசனால என்ன சொல்றானா, தம்பி உனக்கு தேவையில்லாத வேலை, மழை பெய்யுது, பஸ் நீ இங்கிருந்து கிளம்பு, நான் இங்கிருந்து போறேன், இல்ல உனக்குதான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டானை மதிக்காம அந்த கொடை வச்சிருந்தாலே அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிடுறாரு. நம்ம சின்ன வயசு டானுக்கு சில விஷயம் தோணுது. இது போல கோர்ட்ல இவன் ரொம்ப நல்லவனும் இவனை விடுவிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சில விஷயம்லாம் நம்ம டானுக்கு மைண்ட்ல வந்துட்டு போக அப்படி லாங் ஷாட்ல எடுத்துட்டு தேசின்ல அவன் திரும்புவானா. நம்ம டானு கையில வச்சிருந்த கத்தி எடுத்து அவன் கழுத்திலே இறக்கி அவன் அதே இடத்துல மட்டம் பண்ணிடுறாரு. இப்படியே இந்த பிளாஷ்பேக் அப்படியே முடியுது. அப்படியே இப்ப இருக்கிற ரொம்ப வளர்ந்த டானை காட்டுறாங்க. அவர்கிட்ட ஒரு ஆளு கையில போட்டோ எடுத்துட்டு வந்து, இது போல என் பொண்ணை காணோம், நீ கண்டுபிடிச்சு கொடுக்குறியா, உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு சொல்றாரு. டானை அவனை மதிக்காம போனாலும் அவன் மறைச்சி நம்ம டானை பிடிச்சி உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ நான் தரேன், என் குழந்தைய நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம டான் அவனை மதிக்காம போனாலும் டான் காலை பிடிச்சி என் குழந்தைய காணும்னு சொல்றேன், நீ கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி கதறி அழுகுறாரு. அப்போதான் நம்ம டான் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கும் இந்த மார்க் மூஞ்ச போட்டு அடிச்சு அவங்ககிட்ட விஷயத்த கேட்டதுக்கும் இவனை கொலை பண்ணதுக்கு எல்லா ரீசனும் இப்பதான் நமக்கு ஒன்னொன்னா தெரிய வருது. இவன் ஒரு சீரியல் கில்லர்னோ இவன் சின்ன குழந்தைகளை கடத்தி கொல்லுவானு தான் நம்ம டான் இவனை தேடி கண்டுபிடிச்சு மூஞ்சிலே பத்தல போட்டு இவனை கொன்ன சீனு நமக்கு இப்பதான் புரியுது. இப்போ கரண்ட் காட்டுறாங்க. நம்ம டான் கண்ணு முடிக்கிறாரு. அப்ப யாரும் கை விட சொல்லிட்டு அந்த லேடியை கழுத்து பிடிச்சு நெரிக்கிறாரு. நீ எதுக்கு என்ன தொட்டன்னு சொல்லிட்டு அப்பதான் தெரியுது இது வேற யாருமே இல்ல, அந்த அப்பா பொண்ணு கூட இருந்தது. அந்த பொண்ணு தான் நம்ம டானுக்கு மருந்து போட வந்திருக்கு. வேற யாரும் நினைச்சு அவங்க பொண்ணோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாரு. அந்த பொண்ணும் நம்ம டானை விட்டு வெளில வந்து அவங்க பாக்கெட்ல இருந்து இனில எடுக்கிறாங்க. இது போல அவங்களுக்கு ஆஸ்துமா இருக்கு போல. அந்த விஷயம் நமக்கு இப்பதான் தெரியுது. நம்ம டான் அப்படியே பெட்ல ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த லேடியை வெளில நின்றுட்டு இருக்க நம்ம டான் வேக்க பாக்குறாரு. அதே நேரம் அந்த மாஸ் தாத்தாவை காட்டுறாங்க. அவரு பைனாகுலர் வழியா வெளில இருக்கிற ஒரு பைக்கை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு இது போல வெளில பைக் இருக்கு, நான் போய் போறேன், எனக்கு தேவையான எல்லாரையும் கூட்டு வர போறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பைக்கோட கீயை தேடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கதான் தெரியுது. அவர் கழுத்துலதான் அந்த கீயை போட்டிருக்காரு. இவருக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி போல. இப்பதான் நமக்கு அந்த விஷயமும் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு, நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை, நீங்க இங்கே இருங்க, இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அதே நேரம் இந்த மாஸ்டர் தான் அங்கே நிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த குரூப்பா இருக்கிற அந்த மக்கள் எல்லாருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே போல இங்க இருக்கிற எல்லாரும் ஒருத்தர மாஸ்டர் மாறுறாங்க. அதே நேரம் இந்த டான் வேற இங்க வந்து ஒரு ஆளை கொண்டுட்டான். அதே போல கொல்ல மாட்டாரு என்ன நினைச்சு அந்த டானை நம்ம துரத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் எல்லாம் பேசுறாங்க. அதே நேரம் பின்னாடி நம்ம டான் வருவாரா. டானை பார்த்துட்டு அங்க எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. நம்ம டானுக்கு ஆப்போசிட்ல யாரும் நிக்கிற போல இருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா தான் நிக்கிறாங்க. இது போல அவங்க ஃபர்ஸ்டே சொல்லிருப்பாங்க, என் பொண்ணோட பாடியை நீ கொண்டு வந்து கொடுன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம டானை அவங்க மதிக்காம போனாலும் அவங்க பாடி எடுத்து வந்து கொடுத்துட்டாங்களே. அதனால அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நகையை கொடுத்து இதை நீ வச்சுக்கோ சொல்லி கொடுக்குறாங்க. டான் அதை பார்க்காமலேயே அந்த இடத்த விட்டு போயிடாரு. அவர் எங்கதான் போறான்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரையும் போச்ச இடத்துக்கு நம்ம டான் போறாரு. அங்க ஒரு சின்னதா குழியணுன்றாரு. அந்த மார்க் மூஞ்சிக்கிட்ட இருந்து எடுத்து கீயோ அந்த பொண்ணோட போட்டோவையோ எல்லாத்தையுமே அந்த இடத்துல போட்டு எரிக்கிற சீனை நமக்கு அப்படியே காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம டான் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஜென்டில்மேன் வராரு. வந்துட்டு நம்ம டான் பக்கத்துல உட்காராரு. இது போல உன் போனை நீ கீழே போட்டுட்ட, அதை நான் எடுத்து அதுல இருந்து சில மெசேஜை படிச்சுட்டேன், நான் கூட உன்னை கெட்டவன் தான் நினைச்சேன், நீ இவ்வளவு நல்லவனா இருப்பானு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்டில்மேன் சொல்றாரு. அதே நேரம் நம்ம டானும் பேச ஆரம்பிக்கிறாரு. இது போல ஒரு சின்ன பொண்ணை காணுன்னு சொன்னாங்க, எனக்கு இது போல இன்சிடென்ட் நடந்துருச்சு, அது வேற யாருக்கும் நடக்க கூடாதுதான், இது போல பண்ணேன்னு அப்படி சொல்றாங்க. அந்த போனை கொடுத்துட்டு ஜென்டில்மேன் அந்த இடத்த விட்டு நடந்து போற சீனை காட்டுறாங்க. அதே நேரம் நம்ம ஜென்டில்மேன் திரும்பி நம்ம டான் கிட்ட ஒண்ணு கேட்கிறாரு. இது போல நீ இங்கே இங்க இருக்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம இங்கே சர்வை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்டில்மேன் சொல்றாரு. டான் இதை கேட்டுட்டு எதுவுமே சொல்லாம சிகரெட்டை மட்டும் புடிச்சிட்டு இருக்க சீனை நம்ம கிட்ட அப்படியே காட்டுறாங்க. இந்த சீன் இப்படி இங்க நடந்து முடியுது. அதே நேரம் அண்ணால் விடியுது. அப்ப யாரோ சிங்க்ல ரத்தமா இருக்கு, யாருன்னு பார்த்ததான் இங்கதான் ஒரு பேகன் ட்விஸ்ட் வருது. நம்ம கிட்டார் லேடியும் பாதிக்கப்பட்டாங்களோ. அதே நேரம் மூக்குல இருந்து பிளட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. அவங்க அந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளில வந்துட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்ம கிட்டார் லேடியை பார்த்துட்டு பயங்கரமா அலறாங்க. இது போல மான்ஸ்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்டியோட அங்க இருக்க மக்கள் எல்லாருமே கையில கன்னு, இந்த ஃபயர் ஃபைட்டர் லேடி வேற கையில குடல் எடுத்துறாங்க. நம்ம ஜென்டில்மேனும் கத்தி எடுத்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதே நேரம் இந்த பொண்ணு கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாரும் தெரியற நேரம் அங்க இருக்கிற ஒரு ரோப்பை பிடிச்சி எடுத்து அங்க ஒரு வலை இருக்கு, அதுக்குள்ள இந்த கிட்டார் லேடியை மடக்கி குடிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு கையில கோடலையோட வேகமா ஃபயர் ஃபைட்டர் லேடி கிராஸ் பண்ணி போறாங்க. இவ்வளவுதான் போட்டு தர போறாங்க நினைச்சா அவங்க எங்கேயே போறாங்க. சடனா இந்த வேலையாடுற பொண்ணு
கையை தட்டி எப்பா சூப்பர் வேலை பாக்குறீங்கப்பா அந்த பொண்ணை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீக்கா பேசிட்டு அந்த இடத்த விட்டே போகுது. இங்க இருக்கிற மக்கள் யாரும் இந்த பொண்ணை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற நேரம் இந்த பொண்ணு பாதிக்குதான் போட்டுருக்காங்க, இன்னும் மனசா மாறல, அதனால வெயிட் பண்ணுவோம், குவாரண்டைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஃபைல் ஃபெட் லேடி நேரா போயிட்டு கீழே அந்த எட்டுகள் பூச்சி ஃபைட் பண்ணிருப்பாங்களா அந்த இடத்துக்கு போய் அந்த பூட்டை உடைக்கிறாங்க. அவங்க மறுபடியும் ஏன் அந்த எலக்ட்ரிக்கல் ரூம் போனான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அப்போ ஒரு பிளாஷ் கட் ஒன்று போகுது. இப்போ நடக்கிற இன்சிடென்ட்டுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி நடந்த போல இருக்கு. நம்ம ஃபயர் ஃபெட் லேடி ஒர்க் பண்ற இடத்தோட ஹெட் தான் இவங்க ஃபியான்சியாவே இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா மீட் பண்ணிட்டு இருக்க நேரம் அப்போ ஒரு ஃபியான்சி ஏதோ நெட்ல டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அது வந்து என்னன்னு கேக்குறப்போ எதுவுமே இல்ல அப்படி சொல்லிட்டு அவர் மழுப்புறாரு. இதெல்லாம் நீங்க ஏதோ பண்றீங்க, அது எனக்கு தெரியுது, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நோட்ஸ் எடுத்ததை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதே நேரம் அந்த ஃபியான்சி என்ன பண்றான்னா அதை அவங்க கிட்ட கொடுக்காம அங்க இருக்கிற டிராயர்ல வச்சு பூட்டிடுறாரு. இந்த சீன் இப்படி நடக்குதுங்க. அதே நேரம் கீழே இருந்து அவங்க என்ன எடுத்துட்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா அவங்க போன எடுத்துட்டு வராங்க. அப்போ அவங்க நிக்கிற நம்ம கண்ணாடி போட்ட பையன் ஃபயர் ஃபைட்டர் லேடிக்கிட்ட என்ன சொல்றானா, இது போல நீ வெளில போக முடியுமா, உங்க ஆளுங்களை யாரையும் கூட்டு வந்து எங்களை காப்பாற்ற முடியுமா, நீ வெளில போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ ஃபயர் ஃபைட்டர் லேடி எதுவுமே யோசிக்காம நான் போறேன் அப்படி சொன்ன வேகத்துக்கு இந்த காமெடி பீஸோட ஒய்ஃப் அம்மா நீ போறியாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்க கையில வச்சுதான் போனையும் பாக்குறாங்க. நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி மைண்ட்ல வேற ஏதோ ஓடிட்டு இருக்கு. அதே நேரம் இந்த கண்ணாடி போட்ட பையன் சொல்றதை கேட்டுட்டு இதான் நல்ல சான்ஸ், நம்ம வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நமக்கு புரியுது. அதே நேரம் ரெஸ்ட் ரூம்ல காட்டுறாங்க. இங்க வேலையாடுற பொண்ணு உள்ள இருந்து வருது. நம்ம கிட்டார் லேடி அவங்க நோஸ்ல இருக்கிற பிளட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கிற சீன் காட்டுது. அதுல நம்ம கிட்டார் லேடியை பார்த்துட்டு நீ ஆல்ரெடி மனசா இருக்க, இன்னும் கொஞ்சம் மனசாவே இருக்க, எதுக்கு இப்ப மனசா மாறிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீக்கா பேசுறாங்க. இருந்தாலும் நம்ம கிட்டார் லேடிக்கு சமக்கம் ஆயிடுது. உனக்கு பேசல, நீ என்கிட்ட பேசக்கூடாதே அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருந்த பேட்டை தூக்கி அவங்க மூஞ்சி நேரம் கட்டிட்டு இனிமேட்டு என்கிட்ட பேசலாட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வேலையாடுற பொண்ணை செம்மையை கத்தி விட்டுறாங்க. அதே நேரம் வெளில காட்டுறாங்க. அந்த மாஸ் தாத்தா கிட்ட இருந்து கீயை வாங்கிட்டு அந்த பைக் எடுத்துட்டு சல்லுன்னு அந்த இடத்த விட்டு வட்டாமே அப்படின்னு சொல்றப்ப சல்லுன்னு போறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மாஸ் தாத்தா பார்த்துட்டு தான் இருக்காரு. அந்த பொண்ணு சும்மா பிச்சுக்கிட்டு போகுது அந்த இடத்த விட்டு. அதே நேரம் நம்ம மாஸ் தாத்தா இறங்குறாரு. கண்ணாடி போட்டு பையன்கிட்ட உனக்கு ஏப்பா தேவையில்லாத வேலை, இவ்வளவு பேரை கட்டி மேய்க்கிறதுக்கு உனக்கு என்ன அவசியம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க அவங்க 2 பேரும் அங்க பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் நம்ம ஜென்டில்மேனை கட்டுறாங்க. அவர் அங்க இருக்கிற சரக்கு பாட்டில் எடுத்து சரக்கு அடிக்க போறாரு. கிட்ட நிக்கிறேன் நம்ம டான்ட்ட குத்து நீ சரக்கு அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ நம்ம ஜென்டில்மேன் சரக்கு குடிக்க போறப்பதான் அவரே சொல்றாரு, நானும் முன்னாடி எல்லாம் ரொம்ப ஆல்கஹால் அடிக்டா இருந்தேன், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகி புது லைஃபே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்பதான் நமக்கே புரியுது இவருக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. இவர் முன்னாடி செம்ம ஆல்கஹாலியா இருந்தப்பல அவர் பேரே போயிருக்கும் அப்படி சொல்லி இதுக்கு ஆல்டர்னேட்டிவா தான் நான் பிரார்த்தனை இந்த ஃபைட் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் அப்படி சொல்லி நம்ம ஜென்டில்மேன் சொல்றாரு. அதை போலதான் உனக்கு முன்னாடி என்ன வேணும் நடந்திருக்கலாம், ஆனா நீ இப்ப உயிரிழக்க காரணமே இங்க இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்கும் இங்க இருக்க நல்லது பண்றதுக்கும் நீ ஏன் கூட சேர்ந்து இங்க இருக்க மக்களை காப்பாத்துவே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜென்டில்மேன் கேட்கிறாரு. இது எல்லாத்தையும் நம்ம டான் கேட்டு அதே இடத்துல யோசிச்சுட்டு இருக்கிற சீனே நமக்கு தெரியுது. அடுத்த சைடுல அந்த 2 சின்ன குழந்தைங்க காட்டுறாங்க. அவங்க கையில வச்சிருக்க டைனோசர் பொம்மையை வச்சு அவங்க 2 பேரும் ஜாலியா விளையாண்டு இருக்கும். அங்க இருந்தா ஒரு கை வந்து இந்த டைனோசர் பொம்மையை வாங்குது. யாருன்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணோட அம்மா தான். இது போல விளையாடக்கூடாது, நாங்க இந்த புக்கை வச்சு படிச்சு என்ஜாய் பண்ணுங்க, விளையாடலாம் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் தெரியுது இந்த குழந்தைங்களுக்கும் படிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு. அதே நேரம் இந்த அம்மா என்ன பண்றா, உனக்கு படிக்க தெரியாதா, நான் உனக்கு படிக்க சொல்லித்தரேன் அப்படி சொல்லிட்டு அந்த புக்கை வாங்கி இவங்க 3 பேருமே இங்க ஜெல்லாகி படிச்சுட்டு இருக்க சீனும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. அதுக்கப்புறம் கையில புக்கோட அந்த சின்ன பையன் வந்து நிக்கிறான். அவன் புக்ல அவன் பேர் இருக்கு. அதே நேரம் போர்ட்ல என் பேர் இல்லையே அப்படி சொல்லிட்டு இந்த போர்டை பாக்குறான். அங்க நம்ம மாஸ் தாத்தா வராரு. இது போல தத்தா என் பேரே இல்ல தத்தா, என்ன தத்தா இது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் கேட்கிறப்போ நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நீ கிட்டவா அப்படி சொல்லிட்டு இந்த தாத்தா என்ன பண்றான்னா அவன் காதுல போயிட்டு நீ நான் எல்லாருமே சீக்கிரட் ஏஜென்ட்னும் நம்ம இங்க மறைமுகமா வேலை பாக்குறோம் அப்படி சொல்லி இந்த தாத்தா சின்ன பையனை சொல்லிட்டு கூலிங் கிளாஸ் எடுத்து போறாரு. கீழே ஏஜென்ட் சொல்றப்பல ஒரு நேமும் வருது. இங்க இது காமெடி நடந்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் வருது. இங்க இருக்கிற மக்களுக்கு சில ரூல்ஸ் இருக்கு, அதப்படிதான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ஓவர் வருது. இதுல என்னெல்லாம் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எங்க போனாலும் தனியா போகக்கூடாது, கூட ஒரு ஆளோட தான் போகணும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் ஃபுட்டு, அதுவும் லிமிட்டடா தான் இருக்கும் அப்படி சொல்லி அவங்க சொல்றாங்க. டெய்லியும் உங்க டெம்பரேச்சர் செக் பண்ணணும், டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரூல்ஸ்ல இருக்க. 4வது நீங்க பாதிக்கப்பட்டீங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்கு குவாரண்டைன் பண்றோம், நீங்க எங்கேயும் போக கூடாது, தனியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். இதுவும் 4வது ரூல். எல்லாமே இங்க நடந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை இவங்க நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான பொருளாக எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஹீரோவை அதை எடுத்து வந்து கொடுத்துட்டு அந்த இடத்தை விட்டே போறதையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இருக்கிற ரூமுக்கு வெளில தான் நம்ம தாத்தா இருக்காரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோ என்ன பண்றான், அவர் கையில இருந்து சாவியை வாங்கி அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ளேயும் போயிட்டு அந்த சாவியை மறுபடியும் நம்ம தாத்தாட்ட கொடுக்குறாங்க. இது நம்ம தாத்தாக்கு கொஞ்சம் எமோஷனலா கனெக்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோ மான்ஸ்டரா இருந்தாலும் யாரையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தனிமையா இருக்கிறது நம்ம தாத்தாக்கு புரிஞ்ச வேகத்துக்கு அந்த சாவியை எடுத்துட்டு வேகமா அந்த கண்ணாடி போட்ட பையன் கிட்ட தூக்கி போட்டு நீ பண்றது நியாயமா இருக்கா, அவன் நீ நல்லா பயன்படுத்திக்கிற, ஆனா அவனை தனிமைப்படுத்தி வச்சுக்கிற, இது போல அவன் மனசா தான் மாறவே இல்லை, நீ ஏன் இது போல பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவரு கேட்டுட்டு இருக்க. இங்க இருக்கிற மக்கள் எதையும் காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் சீட்ல எழுதி நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து அதெல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாங்க. நம்ம ஹீரோவை இவங்க சூப்பரா யூஸ் பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டு நமக்கும் தெரிய வருது. ஹீரோவும் வேற வழி இல்லாம இவங்க கேட்டாங்களே சொல்லிட்டு நல்ல எண்ணத்தோட அவங்களுக்கு தேவையான பொருளா எடுக்கிறதுக்கு
ஃப்ளோர் போறாரு. அதே நேரம் இவருக்கும் பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு ஃப்ளோர்ல சில எக்யூப்மெண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வராரு. அந்த மக்கள் சொன்ன ப்ராடக்ட் எல்லாம் அவர் எடுத்துட்டே இருக்காரு. அதே நேரம் இவர் செட் பண்ணி வச்ச எல்லாமே சவுண்ட் கேக்குது. ஏதோ கிரீச்சர் வரப்போகுது, நம்மள அட்டாக் பண்ண போகுது சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது. டோரை ஓபன் பண்றாரு. சட்டுன்னு பார்த்தா வாமா மின்னல் மாரி சட்டும் கிரீச்சர் வருமா. கிரீச்சர் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆயிடுறாரு. அந்த கிரீச்சர் நம்ம ஹீரோவை தண்டி போயிருது. அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேல இப்படி நடந்துட்டு இருக்க கீழே காட்டுறாங்க. இப்ப உள்ள ஒரு கிரீச்சர் வந்தா அதை எப்படி தடுக்கிறது அப்படி சொல்லிட்டு இந்த படத்துல காட்டுற போல பீர் பாட்டில பெட்ரோல ஊத்தி அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்றாங்க. அங்க இருக்க பீர் பாட்டில எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அதுக்குள்ள ஃபியூலை ரெக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் கீழே இருந்து ஒரு பொண்ணு பயங்கரமா விசில் அடிக்கிறாங்க. ஏதோ கிரீச்சர் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாக்குறாங்க. உடம்பு ஃபுல்லா முடியோட குட்டி கரண்டி போல ஏதோ அங்க வந்து வருது. யாருன்னு பார்த்தா நம்ம காமெடி பீஸ் தான் உள்ள இருந்து ஃபுல்லா மான்சா மாதிரி வராரு. அவருக்கு எழுத்தாப்புல அவரோட ஒய்ஃப் தான் வராங்க. இது போல அவர் நேரம் அங்க வந்த வேகத்துக்கு நீ என்ன கொலை பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃப் கிட்ட அவரே கேட்கறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க இவ்வளவு நாள் இவங்க பண்ண கொடுமைக்கும் டார்ச்சருக்கும் சேர்த்து அவர் செமையா அடிச்சிடுறாங்க. நீங்க என் கையில செத்துருங்க, இங்க இருக்க மக்கள் கையில சாம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. அவரும் நீ என்ன கொன்னுடே இந்த வழியை தாங்க முடியல அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதே நேரம் செமையா அடிச்சு அவர் அதே இடத்துல கொலையும் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு கதவை தட்டுற சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் மான்ஸ்டா இருக்கிறத நம்ம வேலையாடுற பொண்ணு பாத்துடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோட கண்ணே கருப்பா இருக்கிறத பார்த்துட்டு இவர் மான்ஸ்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஆனா அவர் அந்த படிக்கட்டை விட்டு இறங்கின வேகத்துக்கு நார்மல் ஹியூமனா மாறிடாரு. ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறது நம்ம காமெடி பீஸ் அவரு அதே இடத்துல இறந்து போறத நம்ம ஹீரோ பாக்குறாரு. அதே நேரம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்களை கொலை பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு தாட்டு வந்துருது. அப்போ ஹீரோக்கு என்ன மைண்ட்ல ஓடுதுன்னா இது போல நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க, நம்மளும் மனுஷா மாறினா இவங்க நம்மளை கொலை பண்ணிடுவாங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாக்குறாரு. அவரோட ரிஃப்ளெக்ஷனும் அதான் சொல்லுது, உன்னை யூஸ் பண்ணிட்டு உங்களை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல ஒரு கலக்கத்தையும் அதை ஏற்படுத்திடுது. ஹீரோ அந்த இடத்தை விட்டே போறாரு. அதே நேரம் அவர் கொண்டு வந்த பொருளை அங்கே கீழே போட்டுதான் போறாரு. இப்ப ஹீரோ போனதை அங்க இருக்க மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க. நம்ம காமெடி பீஸோட ஒய்ஃபை காட்டுறாங்க. அவங்க சிகரெட் அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொன்னுடுன்னு சொல்ற வேகத்துக்கு என்ன மன்னிச்சிரு, உன்னை இவ்வளவு நாளா கொடுமைப்படுத்திட்டேன் அப்படிதான் அவர் சொல்லிருப்பாரு. கேட்டுட்டு அவங்க ரூம்ல உட்காந்து தேம்பி அழுதுட்டு இருக்காங்க அவரை கொலை பண்ணதை நினைச்சு. நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடியை காட்டுறாங்க. அவங்க எங்கேயோ வரணும்னு சொல்லிட்டு அந்த பைக் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்தப்போ ஒரு பில்டிங்ல ஃபயர் ஆக்சிடென்டா இருக்கு. அதே நேரம் நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி வேகமா அங்க போயிட்டு நான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்றேன். ஃபியான்சி தான் உள்ள இருக்காரு, நீங்க போனா உங்களுக்கு நெருக்கமானவங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாச்சும் பண்ண நினைப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க ஒரு லெட்டர் கையில கொடுத்து நான் ரிசைன் பண்ணிடுறேன், இப்ப நான் உள்ள போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி கேட்கறாங்க. நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி அந்த பில்டிங் உள்ள போறதையும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த சீன் அப்படியே கட்டாயி இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. பைக் எடுத்துட்டு ஏதோ ரூம் குள்ள போற போல இருக்கு. அங்க இருந்து அவங்க ஃபியான்சியோட டேப்லெட் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. அதுல ஏதோ பாஸ்வேர்ட் போட்டு பாக்குறாங்க, எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு டேட் இருக்கும், ஒருவேளை அந்த டேட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டை போட்டு பார்த்தா அந்த டேப்லெட் ஓப்பன் ஆயிடுது. இன்னும் அவங்க ஃபியான்சி இவங்க மேல அன்பா இருந்ததுன்னு சொல்லிட்டு தெரியுது. அதே நேரம் அவங்க அந்த டேப்லெட்டை ஓப்பன் பண்ணி பாக்குறதான் தெரியுது இந்த மான்ஸ்டர் ரிசர்ச்சை இங்க பண்ணிருப்பாங்களோ. அதே நேரம் இவரு தனக்கு தனியா அந்த ரிசர்ச்சை பண்ற போறோம் சொல்லிட்டு தெரியுது. அதே நேரம் அவருக்கு நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே இதுல ஒரு பிளாகா எடுத்து போட்டிருக்காரு. இததான் நம்ம கண்ணாடி போட்ட பையன் படிச்சுட்டு இருந்திருப்பான். இது போல அந்த பிளாக்ல என்ன போட்டிருக்குன்னா இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே சூப்பர் ஹியூமனா மாத்த சொல்லிட்டு இந்த நாட்டு கவர்மெண்ட் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு அந்த ரிசர்ச்சுக்கு என்ன நானே அர்ப்பணிச்சுக்கிட்டேன். ஆனா அந்த ரிசர்ச்ல என்ன நான் பாதிக்கதான் பட்டேன், என்னால அதுல இருந்து வெளில வர முடியல, அதை கூட சிறிது இறந்துரும்னு சொல்லி போட்டிருக்கு. அதே நேரம் இந்த ரிசர்ச்சை பண்ணி ஒரு ஆளு அந்த மான்ஸ்டரை எதிர்த்து ஹியூமனாவும் இருக்கணும் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வுனும் அவனை வச்சா ரிசர்ச் பண்ணி இதுக்கான மருந்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிளாக்ல இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி படிச்சு பார்த்து ஷாக் ஆகிற சீனு நமக்கு இப்பதான் தெரியுது. ஒரு கன் கிளிக்ஸ் ஆகிற சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு மிலிட்டரி போஸ்டே நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடியை தூக்கிடுது. அவங்க மூஞ்சில மாஸ்க போட்டு ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போல இருக்கு. அப்போ மறுபடியும் அபார்ட்மெண்ட்ல காட்டுறாங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாரும் உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது போல நம்ம எல்லாருமே செத்துருவோம், ஃபுட்டும் இல்ல, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பேசுற நேரம் இது எல்லாத்தையும் கேட்டு அங்க இருக்கிற ரெண்டு சின்ன குழந்தைய செம்மையா பயந்து அழ ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற நம்ம வேலையாரு பொண்ணு ஏஞ்சிட்டு சாக போற சொல்லிட்டீங்களா, வாங்க எல்லாரும் சூசைட் பண்ணிப்போம், இப்போதைக்கு நீங்க உயிரோட இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் திட்டிட்டு சொன்னதுல இந்த ரெண்டு சின்ன குழந்தைய பயந்துருச்சு. இது போல பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு வேலையாடுற பொண்ணு போயிடுறாங்க. அப்படி இங்க வருது நம்ம கண்ணாடி போட்ட பையனை கிட்டார் லேடி மீட் பண்றாங்க. எதுக்கு நீ இவ்வளவு காமா இருக்க, ஒரு தலைவனா இருந்தது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்கிற நேரம் நீ அடுத்தது என்ன பிளான் வச்சிருக்க, அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டார் லேடி கேட்கறாங்க. அப்படியே கட்டாயி நம்ம ஹீரோக்கு மறுபடியும் இல்யூஷன் வருது. அவரோட மான்ஸ்டர் அவருக்கு ஆப்போசிட்ல வருது. இது பாத்தியா, நீனே பார்த்தல ஒரு ஆள் நல்லா இருந்தான், அவன் மான்சா மாறனே இந்த மக்களே அவனை அடிச்சு கொண்டுட்டாங்க, அதை போலதான் உன்னையும் உனக்கு நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் நீ மான்சா மாட்டா அவனை கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு என் கூட வந்து நான் அவங்கள பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மான்சர் சொல்லுது. ஹீரோ எதுவுமே கேட்காம கையில வச்சு இந்த கத்தி எடுத்து குத்தி அதை கொலை பண்ற போல இருக்கு. அப்படியே அவர் கண் முடிச்சு பார்த்தா பக்கத்துல இந்த வேலையாடுற பொண்ணு உட்காந்துருக்கு. இது போல என்ன கனவா அப்படிங்கிறது இல்ல ஒரு இல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த வேலையாடுற பொண்ணு கையில டார்ச் எடுத்து என்னடா அவன் கையில காயமா இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டேன் நீனே அப்படின்னு கேட்கிறப்போ இது என்னோட மெமரி, சில விஷயத்துக்காக என் கையில கிழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. நான் உன மாட்டுதான் நினைச்சேன், நீ ஆனா பைத்தியமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேண்டேஜ் கையில போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு
அந்த காயத்து மேல வேலையாடுற பொண்ணு கையில பேண்டேஜ் ஓட்டிட்டு அந்த இடத்த விட்டே போறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம கண்ணாடி போட்ட பையனும் இந்த கிட்டார் லேடியும் போறாங்க. சடனா அந்த வேலையாடுற பொண்ணு இவ்வளவு நேரம் அவளை கஷ்டப்படுத்த பார்த்தாதே, இப்ப தூங்கிட்டு இருக்கவன வேக்கப் பண்ணி கஷ்டப்படுத்த போறீங்களா அப்படி சொல்லி கேக்குறாங்க. உடனே இந்த கிட்டார் லேடி உனக்கு எதுவும் தெரியாது, நீ எதுவும் பேச வேணாம் அப்படி சொன்ன வேகத்துக்கு நம்ம வேலையாடுற பொண்ணு நம்ம கிட்டார் லேடியை ஒரு பேர்ட் வேர்ட் சொல்லி திட்டிடுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு கண்ணாடி போட்ட பையன் சப்புன்னு ஒரு அறை விட்டுறான். இது போல நீ அண்ணன் கிடையாதுல, அதனாலதான் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போறாங்க. நம்ம கண்ணாடி போட்ட பையனுக்கு எதுவுமே புரியாம அந்த இடத்துல அப்படியே நிக்கிறாரு. தங்கச்சி அடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே கார் ஷீட்ல காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோவை மான்சா மரம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு ஒரு சிம்டம்ஸா வருது. இது போல ஏன்னா நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஆனா கடைசியில என்னை கொலை பண்ணிடுவீங்க தானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் தோணுது. அதே நேரம் இவங்க பிளானே என்னன்னா கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற காரை எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு தான் இவங்க ஐடியா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது போல கீழே ஒரு கேமரா இருக்கு, அந்த கேமராவை நீ ஆன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி போட்ட பையன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோ அந்த கேமராவை சரி பண்றதுக்காக அந்த இடத்துக்கு போறாரு. கண்ணாடி போட்ட பையனும் தாத்தாவும் பாத்துட்டு இருப்பாரா. சடனா பின்னாடியே ஒரு கிரிச்சர் நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி சட்டுன்னு மேல தூக்கி எல்லாமே நாங்க அப்பார்ட்மெண்ட் நடந்துட்டு இருக்க இங்க நம்ம ஃபைல் ஃபில்டர் லீடே கட்டுறாங்க. இது போல அங்க இருக்கிற ராணுவத்தோட ஆபீசர் என்ன பார்த்தா இதை படிச்சு பாத்தியா, உனக்கு ஏதாச்சும் விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. இப்பதான் அந்த லேடி உண்மையை சொல்றாங்க. இது போல உங்க ஃபியான்சி நாங்க யூஸ் பண்ணோம், ஆனா அவர் இறந்துட்டாரே அப்படி சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்தையே ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உண்மையை தெரிய வருது. இதை கேட்டுட்டு ஃபயர் ஃபைட்டர் லேடி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பத்தி உனக்கு தெரிஞ்சிச்சு, நான் உன்னையும் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இந்த லேடி சொல்றாங்க. உடனே ஃபயர் ஃபைட்டர் லேடி நீ என்ன கொலை பண்ண மாட்டா, நீ பாக்குறியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஃபயர் ஃபைட்டர் லேடி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது போல இந்த மான்ஸ்டர் எடுத்து ஒருத்தன் போராடுறான், அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அங்க இருக்க எல்லா ஆபீசருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை அந்த எட்டுக்கால் பூச்சா பிடிச்சிருக்கு. அதே போல நம்ம ஹீரோ மேல பச்சை கலர்ல ஜெல்லி போல ஏதோ ஃபில் பண்ணுது. அந்த சீனும் நமக்கு தெரியுது. இது எல்லாத்தையுமே அங்க இருக்கிற சிசிடிவி வழியா எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. என்னதான் ஹீரோ போய் மாட்டிக்கிட்டாலும் ஹீரோவை காப்பாத்தணும்ல, அதுக்காக நம்ம டீம் உள்ள இறங்குது. நம்ம டீம்ல யாரா இருக்காங்கன்னா நம்ம கண்ணாடி போட்ட பையன், டானு, ஜென்டில்மேனு, கிட்டார் லேடி எல்லாருமே நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. அப்ப அங்க ஏதோ ஒண்ணு நிக்கிற போல இருக்கு. யாருன்னு பார்த்தா அங்கதான் நம்ம அத்லெட் மனுஷன் இருக்கு. அதை பார்த்துட்டு இதை தூங்குற போல இருக்கு, நம்ம சத்தம் கொடுக்க வேணாம், இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் முடிவு பண்றாங்க. நம்ம ஹீரோவை காப்பாத்திலான்னு சொல்லிட்டு முன்னாடி போனா நம்ம ஹீரோ அங்க இருக்காரு. அதே நேரம் இவங்க போன வேகத்துக்கு ஹீரோ மேல அந்த கிரீன் கலர் ஜெல்லி சரசன்னு மேல போயிருந்துச்சுன்னு நமக்கு தெரியுது. இந்த ஜெல்லியை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கீங்க. இதெல்லாத்தையும் அங்க நடந்துட்டு இருக்க நம்ம தாத்தா இருக்கிற மேல ஒரு சவுண்ட் கேக்குது, ஏதோ ஓடி வர போல இருக்கு. நம்ம தாத்தாக்கு டவுட், என்னடா மேல ஓடி வர போதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில வச்சு கண்ணை ரெடி பண்றாரு. அப்பதான் தெரியுது பேஸ்மெண்ட்ல இருந்து 8 கால் பூச்சி மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா நம்ம தாத்தா இருக்கிற இடத்துக்கு வந்தது. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய துரத்திக்கிட்டே வருது. நம்ம தாத்தா வேகமா வீல் சேர்ல வந்துட்டு இருக்காரு. அந்த மான்ஸ்டரை சுட்டுலாம் அப்படி சொல்லிட்டு கண்ணை ஏமிக்கிறாரு. இதெல்லாம் அங்க நடந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டே நம்ம ஸ்குவாடு மேல வந்துட்டு இருக்கு. சடனா நம்ம கிட்டார் லேடிக்கு வயிறு வலிக்கிறதுனால இந்த பேட்டை கீழே போட்டுறாங்க. பேட்டை கீழே போட்ட வேகத்துக்கு அந்த சத்தம் வந்துருது. கண்ணாடி போட்ட போய் திரும்பி பார்த்தா அந்த அத்லெட் மாஸ்டர் அங்க இல்லவே இல்ல. சரி வேற எங்கேயோ போயிருக்கோம் அப்படி சொல்லிட்டு யோசனை டம்முன்னு ஒரு அடி அடிக்குது. அங்க இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்பதான் ஃபுல்லாவே அந்த அத்லெட் மான்ஸ்டரா காட்டுறாங்க. ஃபுல்லா மான்ஸ்டரா மாதிரி இங்க இருக்க எல்லாரையும் அட்டாக் பண்ண போதே அப்படி சொல்லிட்டு தெரிஞ்ச வேகத்துக்கு நம்ம கண்ணாடி போட்ட பையன் கையில வச்சிருந்த வில்லு எடுத்து அதோட கண்ணிலே சொருவிடுறான். நம்ம தாத்தா அந்த மான்ஸ்டரை கொண்டுலாம் அப்படி சொல்லிட்டு வேகமா வீல் சேர்ல போறாரு. ஆனா வீல் சேர் தடுக்கி கீழே விழுந்துறாரு. ஒரு கையில வச்சு இந்த கண்ணோட கொஞ்சமா படுத்து தவழ்ந்து போயிட்டு இருக்காரு. இது போல மான்ஸ்டரை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு அங்க வந்துருமா, சின்ன பொண்ணு கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாரு. அங்க இருக்கிற ஒரு கீழே தள்ளி விட்டு ஒரு டோரை கீழே தள்ளி விட்டு வேகத்துக்கு அந்த மான்ஸ்டரை மாட்டிக்குது. அதெல்லாம் நவர முடியல. இருந்தாலும் இந்த சின்ன குழந்தைய அந்த மான்ஸ்டர் பிடிச்சிருது. இதோட 6th எபிசோட முடிச்சிருவாங்க. சொன்ன போல இனி வர எல்லா எபிசோடுமே சும்மா அல்ட்டியாவும் பரபரப்பு கொஞ்சமே இல்லாம இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடிய சீக்கிரத்துல எல்லா வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். எல்லா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் நான் உங்க யூனிக். வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர்.